சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டியில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய நபருடன் பெண்ணாகவே பிறந்து பெண்ணாகவே இருக்கும் ஒரு பெண் குத்துச்சண்டையில் ஈடுபட்டு தோல்வியடைந்தார். அது பற்றி இன்டர்நெட்டில் இப்போ பலரும் பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, அது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் பெண்ணாக மாறினால் அவரை திருநங்கைன்னு சொல்லுவோம், ஒரு பெண் ஆணாக மாறினா அவரை திருநம்பின்னு சொல்லுவோம். பெண் ஆணாக மாறுகிற சம்பவம் மிக குறைந்த அளவு தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இயற்கையிலேயே உங்களுக்கு தெரியும் நடக்காத ஒரு விஷயம். உடல் உறுப்புகள் மட்டும் ஒரு நபரை ஆணாகவோ பெண்ணாகவோ தீர்மானிக்கிறது இல்லை, மனம்தான் காரணம். உண்மையிலேயே பெண்ணாக இருக்கக்கூடிய பலர் கணவர் இழந்த சூழ்நிலையில் ஒரு ஆண் போல வேகமாக செயல்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மனைவியை இழந்த கணவர் தன்னுடைய குழந்தைகளை ஒரு பெண் போல இருந்து ஒரு தாயுமானவனாக மாறி அந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்குற ஆண்களையும் நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆணோ பெண்ணோ அந்த விஷயம் என்பது மனதில் தான் இருக்கிறது. நம்ம ஊர்ல திருநங்கைகளை சாலைகளை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இரவுல சாலை ஓரம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பவங்க எல்லாம் அடலசன்ட் ஏஜ்ல சரியான முறையில வளர்க்கப்படாத நல்ல தாய் தந்தை ஆதரவோடு இல்லாத குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகத்தை சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால, ஏழ்மையின் காரணமா எதையாவது யாராவது இலவசமா கொடுத்தா அவங்க பின்னாடியே போகிற அந்த கெட்ட பழக்கத்தினால இந்த திருநங்கையா மாற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஒரு ஜமாத்தே இருக்கிறத சமீபத்தில் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கிற ஒரு ஆண் மகனை பெண்ணா மாற்றுகிறேன் அப்படின்னு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவரை கெடுத்து அதுக்கு இவ்வளோ செலவாச்சு, நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், அதுக்கு நீ கடனாளி ஆகிட்ட, எங்களுக்கு நீ பிச்சை எடுத்தாவது விபச்சாரம் பண்ணியாவது பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. பிறகு இவங்க நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்றது ஒரு சில வருடங்கள் கழித்து உணர்ந்தாலும் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டதுனால திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில் மனம் வெறுத்து போய் சாலைகளில் சுற்றி திரிகிறாங்க. சில நேரங்களில் சமுதாயங்களை ஒதுக்குது, அதனால எங்களுக்கு வேலையில முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுற டிவி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்கிட்ட கேட்டால் இது ஒரு ஊனம். ஒருத்தருக்கு கை ஒடிஞ்சிருது, கால் ஒடிஞ்சிருது, இவங்களுக்கு மனம் ஒடிஞ்சு போச்சு, அதனால இவங்களுடைய அந்த ஆண் இல்லை பெண் என்ற தன்மை இழந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். இது ஒரு இழப்பு. கை இழந்தவன், கால் இழந்தவன், குருடா போனவன் எல்லாம் தன்னம்பிக்கையோட போராடி இந்த உலகத்தில் வாழும்போது துரதிருஷ்டமாக எதையோ இழந்து விட்டாங்க. அதற்காக சமுதாயத்தை ஏன் குறைச்சலணும்? அதற்காக இவங்க சாலையில் நான் திருநங்கையாக மாறிட்டேன், எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்குறதும் எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே வேலை செய்ய முடியாமல் வயசானவங்க பிச்சை எடுப்பாங்க, ஊனமுற்றவங்க பிச்சை எடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தர்மம் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிட்டேன், திருநங்கை ஆகிட்டேன், அதனால எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்குறவங்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். என்ன லாஜிக்? எதுக்காக இவங்களுக்கு நம்ம பிச்சை போடணும் அப்படின்னு தான் தோணும். மகாபாரதத்துலேயும் சிகண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். பீஷ்மரை திருமணம் செய்ய முடியாமல் போனதுனால பீஷ்மர் அவங்கள கடத்திட்டு வந்துடுவார், கல்யாணம் பண்ண மாட்டார். அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போகும். அதற்காக அவரை பழி வாங்க துடிப்பாங்க. அவங்க தற்கொலை பண்ணிட்டு மீண்டும் பிறப்பெடுத்து வருவாங்க. அவரை யுத்தம் செய்து கொலை செய்யணும்ட்டு பார்த்தா மீண்டும் பெண்ணாவே பிறந்துருவாங்க. பிறகு அவங்க ஒரு கட்டத்தில் ஆணாக மாறி அவரோட போரிடுவதற்கு வரும்போது பீஷ்மர் அந்த சிகண்டியை எதிர்த்து போர் புரிய மாட்டார். அதை பயன்படுத்தி தான் பீஷ்மரையே யுத்தத்தில் ஜெயிப்பாங்க. ஆகவே நம்ம இதிகாசங்களில் இல்லாத சூழ்நிலையே சிச்சுவேஷனே கிடையாது. என்ன ஒரு கதை சிச்சுவேஷன்னாலும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதே மாதிரியான ஒரு கதைக்களம் சூழ்நிலை நமது இதிகாசங்களில் இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஒலிம்பிக் போட்டியில் நடந்த விஷயம் தவறானது தான். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமன் பாவம் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் பாவம் நினச்சிக்க வேண்டியது. ஆண் பெரியவனா பெண் பெரியவளா அப்படிங்கிற போட்டி பல காலமாக பட்டிமன்றங்களில் இருக்குது, சில வீடுகளில் இருக்குது. ஆணுக்குள்ள ஒரு பெண் தன்மை உண்டு. ஆனால் பெண்ணுடைய வயிற்றிலிருந்தே வந்தாலும் அவன் ஆணாகவே இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆண் வேறு இனம், பெண் வேறு இனம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த இனத்துல வயத்திலே தான் பிறக்கிறாங்க. ஆண் ஒரு நாளும் பிள்ளை பெற்றுக்கிறது இல்லை, பெண்கள் தான் பிள்ளை பெற்றுக்கிறாங்க. அப்போ எப்படி ஆண்ற ஒரு இனம் மறுபடியும் இருக்கு? ஆச்சரியமான விஷயம்தான். கருவில் இருக்கும்போது தான் இழந்த பெண் தன்மையை பிறந்த பிறகு ஆண்கள் நேசிப்பதாகவும், அதே மாதிரி கருவில் இருக்கும்போது தான் இழந்த ஆண் தன்மையை பிறந்த பிறகு பெண்கள் நேசிப்பதாகவும் ஒரு கருத்து உண்டு. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்களும் பெண்களும் வேறு கிரகத்திலிருந்து வந்தாங்க, பூமியில ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிந்தனை ஓட்டங்கள் வேறுபட்டு இருக்கு. போர்க்குணமும் முன்கோபமும் ஆக்ரோஷமும் கொண்ட ஆண்கள் சாந்தமே வடிவமான பெண்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பது மிக இயல்பான ஒன்று. அதே மாதிரி சில விஷயங்களை பெண்களால் செய்ய முடியும், சில விஷயங்களை ஆண்களால்
நல்ல விதமாக செய்ய முடியும். ஆண்களால் மேப் ரீடிங் நல்லா பண்ண முடியும். ஒரு இடத்துக்கு போனால் திரும்பி வர்றதுக்கு பாதை பார்த்து வர முடியும். பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பெண்கள் முதல் தடவை ஒரு இடத்துக்கு போகும்போது தனியாக போக மாட்டாங்க, ஒரு ஆணை கூட்டிகிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் நான் ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு சொல்கிறதா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மேப் ரீடிங் செய்ய வராத ஆண்களும் உண்டு. அவர்களிடம் பெண் தன்மை அதிகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மேப் ரீடிங்க்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் குகை மனிதனாக வாழும்போது ஆண்கள் வேட்டையாடி உணவினை தான் மனைவி இருக்கும் குகைக்கு கொண்டு வருவான். காட்டுக்குள்ளே வளைஞ்சு நெளிஞ்சு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் நேராக தன்னுடைய குகைக்கு வருகிற வழி குறுக்கு வழியில் வேகமாக வர தெரிஞ்சாதான் ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றால் மட்டுமே நன்மை கிடைக்கும். அதே போன்று நம்ம ஊரில் பெண் பார்க்கும் படலம்னு ஒன்று உண்டு. ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யணும்னா பெண் பார்க்க போவாங்க. ஆனால் ஆண்கள் நினைத்துக் கொள்வார்கள் நாம தான் தேடி அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு பெண் தான் ஆணை தேர்ந்தெடுக்கிறாள். தன்னுடைய ஜோடியாக யார் வர வேண்டும் என்பதை ஆணை விட பெண் தான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் பிடிபடும். ஆகவே இந்த அடலசன்ட் ஏஜில் கன்ஃபியூஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருநங்கை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை, நீ ஆண் தான் நீ பெண் தான் அப்படிங்கிற உறுதியை நம்ப வைத்து அவர்களை பாதை மாறாமல் அவர்களுக்கு தேவையான அன்பை கொடுத்து வளர்த்தால் நல்லது. ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளவு அன்பு கொடுக்குறோமோ அந்த குழந்தை அவ்வளவு புத்திசாலியாக வளரும் என்பதுதான் உண்மை. ஆகவே குழந்தைங்களை கண்டிப்பாக வளர்க்குறேன்ற பேரில் அன்பு கொடுக்காம இருந்துடாதீங்க. அவங்க புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அன்பு கொடுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் குழப்பங்களை சரியான வயசில் தீர்த்து வைங்க. அவங்க பாதை மாறாமல் போகிறதுக்கு உதவி பண்ணுங்க. இன்றைய காலத்தில் குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதுனால ஒரு தாய் தான் பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகளுக்கு தேவையான பொது அறிவையும் கொடுக்க வேண்டியிருக்கு. தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு அன்பை கொடுத்தாலும் எல்லா விஷயத்தை பற்றி தைரியமாக பேசினாலும் கண்டிப்போட தந்தை சொல்கிற விஷயங்கள் தான் இந்த குழந்தையை நல்வழிப்படுத்தும். நம்ம எதையோ பேச ஆரம்பித்து ரொம்ப தூரம் எங்கேயோ குழந்தைகள் விஷயத்துக்கு வந்துட்டோம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அடுத்த கட்டம் அதுதானே. நன்றி, வணக்கம்.